தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில வேல் குத்துவதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க போறோம். நம்முடைய முருக அன்பர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தைப்பூச காலங்கள் மற்ற திருவிழா காலங்கள்ல இந்த நேர்த்தி கடன் செலுத்துதல் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. அதுல முகாமையான ஒன்று பார்த்தீங்கன்னா வேல் குத்துதல் அப்படின்னு ஒன்று. இது அலகு குத்துறதுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த அலகு குத்துறது பார்த்தீங்கன்னா ஒன்று நாக்கில் குத்துவாங்க, அல்லது கன்னத்தில் குத்துவாங்க, இல்லை நெற்றியில் குத்துவாங்க, அல்லது முதுகில் குத்துவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பறவை காவடி என்று இந்த ஓங்கி போன்றவற்றில் தொங்கி கொண்டு கூட உடம்புல முள் மாற்றி இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உடம்புல முள் மாற்றி தேர் போன்றவற்றை இழுத்து வருவாள். இது ரொம்ப கடுமையான விரதத்துக்கு பிறகு சைவமா இருந்து ரொம்ப துணிவோட இதை செய்வார்கள். இது லேசானதுங்க, எல்லோராலும் செல்ல முடியாது. அவர்களுடைய அன்பை இறைவனத்தில் காட்டுவதற்காக அப்படி செய்கின்றார்கள். இருப்பினும் அதை எதுக்காக செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதுதான் இந்த காணொளி. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேல் என்பது ஞானத்தை குறித்து நிற்பது அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் ஞான வடிவாக இருக்கின்றான், ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனாக இருக்கின்றான். அதைத்தான் மணிவாசக பெருமான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனின் சிவபுராணத்துல சொல்லுவார். அப்போ இந்த வேல் என்பது ஞான தத்துவத்தை குறிக்கின்றது அல்லது அறிவை குறிக்கின்றது அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ வேலை நாக்கில குத்தும் போது நாம என்ன சொல்றோம்னா, என்னுடைய நாவில் உதிர்க்கின்ற சொற்கள் இருக்கின்றனவே அவற்றை தூய்மைப்படுத்தி நல்ல சொற்களாக நான் பேச வேண்டும், வாய்மை உடையவனாக ஆக வேண்டும், இறைவா அதற்கு எனக்கு அறிவை கொடு அப்படின்னு கேட்கிறோம். அப்புறம் நெற்றியில குத்துனா என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவா என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் உன்னுடைய அறிவினாலே தூய சிந்தனைகளாக நல்ல சிந்தனைகளாக மாற்றி கொடுன்னு கேட்கிறோம். அடுத்து முதுகுல முள்ள மாட்டி அல்லது முதுகுல நாம அலகு குத்துகின்ற போது என்ன சொல்றோம் அப்படி சொன்னா, இறைவா என்னுடைய இந்த உடம்பை ஞான உடம்பாக மாற்றி கொடு, என்னுடைய உடம்பை தூய்மையாக்கி கொடு, இந்த உடம்பை உன்னிடத்திலே நான் கொடுக்கின்றேன், என்னை ஒப்படைத்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த அலகு குத்துறதுக்கு அவ்வளவு பெரிய தத்துவம் இருக்குங்க. இதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். அதாவது முந்தி காலத்துல அலகு குத்துறதுங்கிறது கட்டை விரல் அலகு மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய உடம்பினுடைய கட்டை விரல் இருக்குங்களா, இந்த கட்டை விரல், இந்த கட்டை விரல் அளவுதான் இந்த அலகை குத்தணும் அப்படின்னு செய்து வந்திருக்கின்றார்கள். பிற்காலத்துல அது மாறி இப்ப பாத்தீங்கன்னா நீண்ட நீண்ட அளவுகள் எல்லாம் போடுறாங்க. இப்ப சிலர் பாத்தீங்கன்னா 5 அடி அலகு, 6 அடி அலகு இப்படிலாம். அது வழக்கமா பெரிதா குத்துனா என்ன செய்வாங்க, கன்னத்துல இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வெளியே எடுப்பாங்க. அது கூட எல்லாரும் குத்த முடியாதுங்க. அதுக்குன்னு குறிப்பா அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் தான் குத்த வேணும்னு சொல்றாங்க. அப்படி தேர்ச்சி பெறாதவர்கள் குத்தினால் நம்ம கன்னத்துல இந்த அலகு எடுத்த பிறகு காயமோ வடுவோ ஏற்படும் சொல்றாங்க. இப்ப நாக்குல அலகு குத்தும் போது கூட கை தேர்ந்தவர்கள் தான் குத்தணும். அதுவும் நாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல் அளவுல லேசா உள்ள வேலை கொண்டு குத்துவார்கள். அப்ப அதுலயும் நுட்பம் இருக்குன்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடிப்படையான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, என் நாவிலே, என்னுடைய அறிவிலே, சிந்தனையிலே, என்னுடைய உடம்பிலே இறைவனுடைய அறிவு சேர்ந்து ஊடுருவி அவற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம இந்த அலகு குத்துறதை செஞ்சிருக்கிறோம். இந்த அலகு குத்துறது நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு முதல்ல முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு அருள் செய்த போது இந்த கருத்தை உணர்த்துகின்றார். எப்படின்னா, முருக பக்தர் அருணகிரி பெருமான் திருவண்ணாமலை கோபுரத்து மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றாரு. அப்ப முருகப்பெருமான் தோன்றி அவரை தாங்கி பிடித்து சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொன்னாராம். பேசாம இரு, ஒன்னும் பேசாத அப்படின்னு சொல்லி அந்த அருணகிரி பெருமானுடைய நாக்குல வேலை திருப்பி ஓம் அப்படின்னு எழுதினாராம். அதுக்கு பிறகு சும்மா இரு சொல்லறன்னு சொன்னாராம். அப்போ அதன் பிறகு இதற்கு முன்னாடி வேறாக உலகியல் அடிப்படையில இருந்த அருணகிரி பெருமான் பிறகுதான் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணை என்று பாடுகின்றார். அப்போ அருணகிரி பெருமானோட வாழ்க்கை இந்த வேல் தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்குல அலகு குத்துதல் என்பது நாம நாவன்மை உடையவர்களாக ஆக வேண்டும். நம்முடைய சொல்ல பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அருளாளர்கள் எல்லாம். நம் சொல் தூய்மையாக இருக்க வேண்டும்,
அதனால தான் திருவள்ளுவர் சொல்றாரு, யா காவாராயினும் நா காக்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சொல்லாகப்பட்டது நமக்கு அறிவை பெற்று தரக்கூடியதாக ஒன்று இருக்கின்றது. அப்போ இந்த முருகப்பெருமானிடத்துல நாம் அந்த அலகு குத்துகின்ற போது என்னுடைய சொல்லெல்லாம் உன்னுடைய திருப்புகழையே பாடும் அப்படின்னு கேட்கறது ஒன்று. இப்ப நம்ம அருணகிரி பெருமான் சொல்லுவார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு சொல்லுவார். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு உன்னுடைய திருப்புகளை நான் பாட வேண்டும், நல்ல சொற்களை பேச வேண்டும் என்பதுதான் அடிப்படையான செய்தி. அப்போ இதை நாம சிந்தனையில வைத்து கொள்ள வேண்டும். வேல் குத்துகின்ற போது அந்த முருகப்பெருமானை எண்ணி அந்த முருகப்பெருமானுடைய அறிவு நம்முடைய உடம்பிலே செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் உடலை வருத்தி கொள்கின்றோம். இருந்தாலும் அதுல ரொம்ப முதன்மையானது என்ன அப்படின்னு சொல்லி திருமூலர் ஒரு பாட்டை சொல்றார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என் பொன் மணியினை எய்த ஒண்ணாதேன்னு திருமூலர் சொல்றார். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எலும்பையே விறகா அடுக்கி அடுத்த நம்முடைய இறைச்சி உடம்பு இறைச்செல்லாம் அறுத்து பொன் போல வறுத்து பொரிய எடுத்தாலும் அன்போடு உருகி அகம் நெஞ்சி உருக வல்லாருக்கு அன்றி பொன் போன்று இருக்கின்ற அந்த சிவபெருமானை அடைய ஒண்ணாது அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன கருத்து அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி நாம் என்ன நினைக்கிறோம், ரொம்ப நீளமான அலகு போட்டால், இப்ப சில பேர் 5 அடி 6 அடி அப்படிலாம் போடுறாங்க இல்லைங்களா, நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சில வேளையில நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். அவ்வளவு நீளமான அலகுகளை அவர்கள் ஏந்தி கொண்டு வாயில குத்தி கொண்டு கன்னத்துல குத்தி கொண்டு போக்குன்ற போது இவ்வளவு துன்புறுகின்றார்களே அப்படின்னு நம்ம சிந்திக்க கூடும். அவங்கள கேட்டா என் முருகனுக்காக நான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப நல்லது. ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா, அப்படி செய்கின்றவர்களே நீங்கள் அந்த அழகினுடைய நீளத்தை கூட்டிக் கொள்ளாமல் உங்களுடைய அன்பை நீளப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்க அன்பை பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். முருகனிடத்துல அன்பு ஏற்படுவதற்கு வேற என்ன வழி இருக்கின்றது அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அன்புதான் ரொம்ப முதன்மையானது. உடம்பை வருத்தி கொள்வது முதன்மையானது அல்ல. அதாவது உடம்பை வருத்தினால் இறைவன் பொறுத்து கொள்ள மாட்டான். தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டால் இறைவன் பொறுத்து. இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அம்மா கிட்ட போய் சொல்றோம், அம்மா உனக்காக என்னுடைய உடம்பை வருத்திக்கிறேன்னா நல்ல தாய் ஒற்றுக்கொள்வாளா? ஒற்றுக்கொள்ள மாட்டாள் இல்லைங்களா? அது போல முருகப்பெருமான் தன்னுடைய குழந்தைகள் தங்களுடைய உடம்பை வருத்தி கொள்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டான்னு சைவம் சொல்கின்றது. இப்ப அதனால நாம அலகு போடுறோம்னு வேண்டிக்கிட்டோம். அலகு போடுறதுக்கு இவ்வளவு பெரிய உண்மைகள் எல்லாம் இருக்கின்றது. சொல்லுல சுத்தம் வேண்டும், அறிவிலே சுத்தம் வேண்டும், உடம்பிலே சுத்தம் வேண்டும், எல்லாம் தூய்மை பெற வேண்டும் என்ற அருமையான தத்துவத்தை உள்நோக்கி அது செய்கின்றோம். அது அலகு போட்ட பிறகு நமக்கு பின் விளைவை ஏற்படுத்தாத வகையில சின்ன அலகை போட்டு நாம் அருமையாக எடுத்து போய் இன்னும் கூட பெரிய பெரிய அலகுகள் போடுகின்ற போது நீங்க பாத்தீங்கன்னா பல துன்பத்துக்கு உள்ளாகிறது. அதுக்கு பிறகு அவங்க ஆகிறத நம்ம பார்க்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா கன்னத்துல காயம் ஏற்பட்டு சில வாரங்களுக்கு அவருடைய முகமெல்லாம் வீங்கி போய் அப்படிலாம் இருக்குது. அவங்க அந்த அருள் ஆடுகின்ற போது அவங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியலங்கிறாங்க. பிறகு அது முடிந்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா பலர் துன்பப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால பெரிய பெரிய அலகுகள் போடுவதை தவிர்த்து விட்டு நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய அந்த சின்ன அலகாக இந்த கட்டை விரல், அவரவர் உடம்பின் கட்டை விரல் அலகுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்முடைய வேண்டுதல்களை செய்து நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோமேயானால் இன்னும் கூட நாம அந்த பெருமானிடத்துல கூடுதல் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அவரவர் ஒரு துணிவோடு ஒரு விரதத்தோடு மிகச்சிறந்த முறையில அதை செய்கின்றார்கள். இன்னும் கூட அதை மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் என்பதற்காக செய்யாமல், என்னுடைய அழகு நீளமாக இருக்கின்றதா, அவருடையது இருக்கின்றதா, நீளமா போட்டு போனா எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது இல்லாம உண்மையான அன்போடு அதை செய்வோமானால் நம்முடைய இறை அன்பு இன்னும் பெருகும். முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைவான், நமக்கு எல்லா நலங்களையும் கொடுப்பான் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.